கோடிக்கணக்கில் பண மோசடி செஞ்சுட்டு ஒசூர்ல போய் தலைமறைவா இருந்த இந்த ஒரு லேடியை சென்னை சைபர் கிரைம் போலீஸ் வந்து கைது பண்ணிருக்காங்க. அதிரடியா கோடிக்கணக்கில் எப்படி மக்கள்கிட்ட பண மோசடி பண்ணுச்சு இந்த லேடி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாஜகவோட மாநில மகளிர் அணி துணைத் தலைவர் பேரு மதிவதனி கிரி. இந்த லேடியை நீங்க நம்ம தமிழிசை அக்காவோட அங்கங்க பார்த்திருப்பீங்க. மக்கள் கிட்ட பண மோசடி இந்த லேடி எப்படி பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரேடிங் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து இந்த லேடிக்கு வந்து 50 வயசு. இதுக்கு 2 பிசினஸ் இருக்கு. ஒன்னு என்ன தெரியுமா, பாஜகவோட மகளிர் அணி மாநில துணைத் தலைவர். அது முதல் பிசினஸ் மற்றும் மெயின் பிசினஸ். இன்னொன்னு அதாவது பார்ட் டைம் பிசினஸா என்ன பண்ணிருக்குன்னா ட்ரேடிங் தொழில் பண்ணிருக்கு. எப்படி மெயின் பிசினஸ்ல ஒரு உருட்டுமோ அது பாஜக ஆட்சிக்கு வந்தா எல்லா மதமும் சம்மதமாயிரும், நம்ம நாடே வந்து பூங்காவா மாறிடும் அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டுமோ அதே மாதிரி ட்ரேடிங்ல என் மூலியமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு கிடைக்கும், உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இப்படி கிடைக்கும் அப்படி கிடைக்கும்னு ஆசை வார்த்தை கூறி நிறைய பேருக்கு நாமத்தை போட்டு பண மோசடி பண்ணிருக்கு. அதுல சென்னையை சேர்ந்த ஒருத்தர் மட்டும் 4.5 கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி இருந்திருக்காரு. பணத்தையும் கொடுத்துட்டு ரிட்டர்ன்ஸ் எதுவும் வராம அந்த பயத்துல போயிட்டு சென்னை சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ட்ரேடிங்னு சொல்லி 4.5 கோடி ரூபாய் மொங்காம் போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸும் வழக்கு பதிவு பண்ணி விசாரிச்சதுல இவர் அக்கவுண்ட்ல இருந்து அந்த லேடி அக்கவுண்ட்டுக்கு 4.5 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபர் ஆனது தெரிய வந்தது. அது கன்ஃபார்ம் ஆன உடனே அந்த லேடியை அரெஸ்ட் பண்ண போகும்போது லேடி அப்ஸ்காண்ட். இப்படி இருக்கையில ஹோசூர்ல ஒரு வீட்டுல தலைமறைவா இருக்கிறதா அந்த ஏரியால இருந்து போலீஸ்க்கு வந்து தகவல் போகுது. ஹோசூர் லோக்கல் போலீஸ் வச்சு இந்த லேடியை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஆக மொத்தம் இந்த லேடி பண்ற 2 பிசினஸுமே மக்களுக்கு பண்ற பெரிய ஸ்கேம். புரிஞ்சவே பிஸ்தா. Yes, that is, we have to say it with authority. Yes. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.